அப்படி அந்த இந்த செய்தியை அறிந்த பகவான் என்ன செய்கிறார்கள், சிவபெருமான் வர கொடுக்கதான் தெரியும் அல்ல, ஒரு கேட்க வரத்தை கொடுத்துருவாரு. அந்த கொடுத்த வரங்களை அதை என்னென்ன லீல பண்ணா அந்த அட்டுவழை செய்வர ஆணவம் அடங்கும், அவனை அழிக்க முடியணும் உபாயம் சொல்றவரு நாரதமா முனிவர்கிட்ட அவருக்கு ஜீவி வச்சுருவாரு. அவர் கற்றுக்கலாம். இந்த 3 பேருமா சேர்ந்துதான் நமது வாழ்க்கைகளை இந்த மாதிரி லீல பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அந்த இடத்தினிலே பகவானானவர் இதை அறிந்தவர் என்ன செய்கிறார், இது முதல் 3 கவிகள் பெரும்பாலும் 1 3 அருந்தாசிரியர்கள் மாற்றினார்களும் முண்டுவிட்ட மும்பியை என் வாய் எனது அம்பு கோழிய கேழல் முகம் பிளந்து பண்டியின் முகத்தில் பிளந்து பின்னுருவ பக்கமாய் துளைச்செல்ல செவிப்படலும் காது கேட்டவுடனே ஏனருக்கு எல்லாம் இறைவனாகிய வேடர்களுக்கெல்லாம் அரசன் சிவபெருமான் விரதனாதி விராதன் முதலான நிசாசர ஈசரை விராக்கத் தலைவர்களை வென்று கைத்து முச்சிரகத்தின் மேல் இராத 6 3 சிறார்களுடைய திரிகூடகில் இல்லாதபடி அடலமர் புரிந்த கொடியை போர் செய்த ராமன் தசரத ராமனையே நிகர் ஒத்து ஏறினான் அம்பின் தொழிலுடைய அர்ஜுனன் புராணதம் பழமையான ஆகமங்களினாலும் வேதங்களினாலும் கீதம் சிறப்பித்து சொல்லப்படுகிற புராணம் சிறப்பித்து சொல்லப்படுகிற புராணம் பழமையான ரூபமும் தனது ரூபத்தை நீக்கி வெம்கிராதன் ஆகிய வடிவு கொண்ட கொடிய வேடனாகிய ரூபத்தை
காலகேயர் ஆகிய காலகேயராகிய பூபாரத்தை நியாத்தி செய்ய போவதைக் கண்டு பூமி பாரத்தை நிவார்த்தி செய்ய போவதைக் கண்டு தோற்றுவாய் செய்யுமாறு இங்கு கடற்கரையோடு உன்னோடு குளித்து தர்மத்தை நிலநாட்டிய ராமமூர்த்தி ராமமூர்த்தி ராதாரமண கோவிந்தா கோவிந்தா ஆஞ்சநேய கோவிந்தா கோவிந்தா. அந்த நேரத்திலே பகவானானவர் என்ன செய்கிறார்? சிவபெருமானிடம் செல்கிறார். தேவேந்திரனிடம் செல்கிறார். உன்னுடைய மகன் தவநிலை செய்ய போகிறான். அந்த தவம் நிறைவேறுமா என்று சோதித்து பாருங்கள் என்று அவர்களிடம் உரைக்கிறார்கள் பகவான். அப்பொழுது சிவபெருமான் ஏராண்டவன் பேராண்டச்சி என்ற பெயரோடு உருவெடுத்து அர்ஜுனன் வருகிற போது அந்த வழியிலே புரிகிறார்கள். அந்த அர்ஜுனனை பேராண்டச்சி மறுத்தாள். ஆனால் பேராண்டச்சி அர்ஜுனன் தன்னை காதலிக்க அழைத்ததாக அப்பொழுது மறுக்கிற போது, அம்மா நானே தவறு செய்கிறேன், என்னிடம் ஒரு பெண் உரையாடலாமா அப்படி என்று எடுத்து பார்க்காமல் போனதினாலே அவன் போய் அப்படி ஒரு பழிய சொல்லிட்டான். அந்த நாளிலே நடக்குது பாருங்க இந்த நிகழ்வு. அப்படி அந்த பேராண்டவன் இடத்திலே உரைக்கிற போது கோபம் வந்து, என்னையா என்னை வந்து அந்த யாரோ ஒரு மாநிலன் வரான், புலித்தோடெல்லாம் அணிஞ்சிருக்கான், சிவபெருமா மாதிரியே இருக்கிறான். இவங்க 2 பேரும் சிவபெருமா பார்வதி தான். சும்மா அவன் எதிரில் கேட்கிற காதல விழுகிற மாதிரி சொல்றான். இந்த வீடு வச்சு பேராண்டிச்சு என்னை வந்து தாறுமாறுனா அசிங்கமா என்கிட்ட உரையாடுறான். யாரு நீன்னு கேட்டப்பாங்க அப்படின்னா பேசுறான் அசிங்கமா அப்படி என்று கேட்கிற போது அந்த இடத்துல வேணும்னு ரொம்ப வளர்க்கிறார். ஏன்னா அவருடைய தவத்தை கலைக்க வேண்டும் அப்படி என்ற எண்ணத்திலே அங்கே இந்த நிகழ்வு நடக்கிறது. பெரியோர் பின்பு இவர்களுக்குள் தகராறு நடந்து வார்த்தையினாலே பேசுகிற போது அவன் ஒரே மன உறுதியோடு இருக்கிறான். சிவபெருமானை தான் பார்க்க வேண்டும், அவருடைய அருள் கிடைக்க வேண்டும், அந்த பாசுவதற்கு பெற வேண்டும் என்று மனதை ஒருநிலைப்படுத்தி இருக்கிறான் என்று தெரிந்து கொண்டு அந்த தேவேந்திரனும் இந்திரானையும், மகனே நீ இதிலே வெற்றி பெறுவாய் என்று வாழ்த்தி விட்டு சென்று விட்டார்கள். பின்பு அடுத்து 2வதாக என்ன நடக்கிறது? கண்ணன் என்ன செய்கிறார்? மோகினி அவதாரத்திலே வந்து வழி மறிக்கிறார்கள். அங்கே அந்த மோகினியானவள் காதல் வழியிலே தான் அந்த அன்பு கலந்து இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த அர்ஜுனனை வழி
போகிற போது இந்த சிவபெருமான திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் தவம் செய்தார். கந்த புராணத்துல வள்ளியானவர் அந்த தவம் செய்து முருகனை அடைந்தது போல இந்த இடத்திலே மதுரை என்பதிலே வாழக்கூடிய பாண்டிய மன்னனுடைய என்ன ஏலக்கலை. அப்பொழுது அந்த சிவபெருமான் காட்சி கொடுத்து, அம்மா என்னை நீ மணக்க முடியாது, என்னை விட அழகு பொருந்திய ஒரு மானிடன் அர்ஜுனன் என்று என்னை பார்ப்பதற்கு வருவான், அவன்தான் உனக்கேற்ற மாப்பிள்ளை என்று உன்னை திருமணம் செய்து கொள்வான் என்று ஆசீர்வதித்து மறைந்தார் சிவபெருமான். அப்பொழுது இவள் தன்னுடைய ஆசையை தணிந்தாள். அதன் பின்பு அம்மா இந்த இடத்தில் இந்த ஏழைக்கண்ணி அர்ஜுனனை பார்த்து, சுவாமி நான் சிவபெருமானை தவம் செய்தேன், அவரை திருமணம் செய்து கொள்வதற்காக கணவராக அடைய வேண்டும் என்ற எண்ணத்திலே இருந்தேன். ஆனால் இவ்வழியே ஒரு மானிடன் அர்ஜுனன் என்பவன் வருவான், அவன்தான் உனக்கேற்ற கணவன், அவன் திருமணம் செய்து கொள்வான் என்று எனக்கு வரம் கொடுத்தார். ஆகையினாலே நீங்கள் யார் என்று கேட்கிற போது அந்த விளக்கத்தை சொல்லுகிறார்கள். என் பெயர் அர்ஜுனன், பாண்டவர்களுடைய மூன்றாவது மகனானவன். அந்த விளக்கெல்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா தவம் போற நேரத்தில் நான் கையிலை நோக்கி செல்கிறேன். ஒரே ஒரு எண்ணமாக அந்த சிவபெருமானிடம் இருக்கின்ற பாசுபத கணையை பெற்றுக்கொண்டு வரும்போது உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன். அப்படி என்று அந்த அர்ஜுன பெருமான் அங்கே உரைத்துவிட்டு கையிலையை நோக்கி சென்றார்கள் வரிவர்கள். விராடநாதி முதலான விசாரணரை வென்று சைத்து முச்சிரத்தின் மேலிராது ஆறு மூன்று சிரங்களுடைய திரிகுடகிரி இல்லாதபடி கடலமர்ந்த கொடிய போர் செய்த ராமன் தசரத ராமனையே நிகழ்வொத்த ஏறினான். அம்பின் தொழிலுடைய அர்ஜுனன் பாதனும் பழமையான ஆகமும் அதன் மேலே
சிவபெருமான. சங்கர சிவ சந்திரசேகர ஓமகாதேவா, சங்கர சிவ சந்திரசேகர ஓமகாதேவா, சாம்ப சிவ சங்கர ஓமகாதேவா, சங்கர சிவ சந்திரசேகர ஓமகாதேவா, சாம்ப சிவ சங்கர இருமையாளனே ஓமகாதேவா, திங்களை சூடிய தேவனே ஓமகாதேவா, திங்களை சூடிய தேவனே ஓமகாதேவா, கங்கையில் மான்மழும் வெந்திய ஈசனே ஓமகாதேவா, ஆலமுண்டிடும் நீலகண்டனே ஓமகாதேவா, ஆலமுண்டிடும் நீலகண்டனே ஓமகாதேவா, அம்பலந்தன்னில் ஆடினும் நந்தனே ஓமகாதேவா, ஆலமுண்டிடும் நீலகண்டனே ஓமகாதேவா, அம்பலந்தன்னில் ஆடினும் நந்தனே ஓமகாதேவா, சங்கர சிவ சந்திரசேகர ஓமகாதேவா, சாம்ப சிவ சங்கர இருமையாளனே ஓமகாதேவா, காலகாலனே சூளமேந்திடும் ஓமகாதேவா, காலகாலனே சூளமேந்திடும் ஓமகாதேவா, கருதினே பரமஜோதிய சுடர் ஓமகாதேவா, காலகாலனே சூளமேந்திடும் ஓமகாதேவா, கருதினே பரமஜோதிய சுடர் ஓமகாதேவா, பார்க்கடலினில் பள்ளி கொண்ட ஓமகாதேவா, பார்க்கடலினில் பள்ளி கொண்டவா ஓமகாதேவா, பாசமத்தென்னை ரட்சித்தருள்வாய் ஓமகாதேவா, பாசமத்தை என்னை ரட்சித்தருள்வாய் ஓமகாதேவா, சங்கரா சிவ சந்திரசேகர ஓமகாதேவா, சாம்ப சிவ சங்கர கிருபையாளனே ஓமகாதேவா, காக்க வேணும் நீய கதியாகின ஓமகாதேவா, என்னை காக்க வேணும் நீய கதி ஆகினேன் ஓமகாதேவா, என் கர்ம வினைகளை நீக்கி அருள்வாய் ஓமகாதேவா, காக்க வேணும் நீய கதி ஆகினேன் ஓமகாதேவா, என் கர்ம வினைகள் நீக்கி அருள்வாய் ஓமகாதேவா, சங்கரா சிவ சந்திரசேகர ஓமகாதேவா, சாம்ப சிவ சங்கர கிருபையாளனே ஓமகாதேவா, சாம்ப சிவ சங்கர கிருபையாளனே ஓமகாதேவா. இப்ப அர்ஜுனன் என்ன பண்றாரு, அப்படியே அந்த சிவபெருமான் நிக்கிற மாதிரி அவர் கண் எதிரில் நிக்கிற மாதிரி பாவனை பண்ணி, இப்ப கூட நம்ம வீட்டுல கூட பூஜை எல்லாம் நாங்க அப்படியே மனசாலிகிட்ட பேசுற மாதிரியே பேசுவோம். இவ்வளோ பண்றவங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? பேசலாம், அப்படியே வந்து நம்ம நிக்கிற மாதிரியே இருக்கு. அதுபோல அந்த சிவபெருமான் தன் முன்னிலே நிற்பது போல அவருடைய குறைகளை நான் எப்படி என் காலில் ரத்தம் கொட்டுது, 60 அடி உயர கம்பத்தை நாட்டி ஊசியதை மேலே நாட்டி இப்படி ஒரு தவம் பண்றதே எனக்கு காட்சி கொடுக்க கூடாதா? சிவபெருமானே, கையில நாதனே, முக்கண்ணனே, பரம்பொருளே, அப்படியெல்லாம் பேசி அந்த இடத்துல தவம் செய்கிறார் அர்ஜுன பெருமான். அப்பொழுது என்ன நடக்கிறது? அந்த அசனாபுரத்தை ஆளக்கூடிய அந்த ஒரு மனுஷன், திருதராட்டியனுடைய மகன் துரியோதனனுக்கு இந்த செய்தி போச்சு. நம்ம கிட்ட பீஷ்மர்கிட்ட வில்லு இருக்கு, துரோணாச்சாரியார்கிட்ட வில்லு இருக்கு, இந்த 2 வில்லும் எழுதனால கர்ணன் கிட்ட நாகாஸ்திரம் இருக்கு. இதை விட்டா இவன் என் மோனுங்க பொருத்தம் இருக்க மாட்டான். இதெல்லாம் முடிச்சுட்டு வரட்டாண்டா, 12 ஆண்டு வனவாசம், 1 ஆண்டு அஞ்ஞாதவாசம் முடிச்சுட்டு பரதேசிங்களா மறுபடியும் வெளிப்பட்டீங்கன்னா மறுபடியும் ஒரு 12 ஆண்டு போகலான்னா போய் சிவபெருமான நோக்கி அவன் என்ன தவமா பண்றான், அவன் அனுப்புறான்டா. அப்படி அந்த இடத்திலே முண்டகாசூரன் என்பவனை போய்
சகுனியும் அர்ஜுனும் துரியோதனும் அவனை போய் பார்க்கறது அவங்க சாதாரணமா கிடையாது. அப்படியே இவனுங்களையும் நடுங்குது அந்த இடத்துல போய் பார்க்க. அடே யாரடா மாயக்கார அதிபல காவல் மேரி, அடே யாரடா மாயக்கார அதிபல காவல் மேரி, பூமியை பாயா சுருட்டுவே தேவர்களை வந்தாய் ஆடுவே, அடே யாரடா மாயக்கார அதிபல காவல் மேரி அப்படின்னா யாரே துரியோதனும் ஜெகடி வந்து நிக்கிறாங்க. இப்படி ஒரு ஆட்டம் போடுறது. அப்படியே நான் பூமியை பாயா சுற்றும் தேவர்களை புந்தா ஆடுவேன். யாரா காவலை மீறி என் பாசுறது அரசனாக்கா அவங்களுக்குள்ளதான் இருக்கும். இங்க ஒண்ணு ஆட்டம் போடுறது. ஐயா உங்களால எங்களுக்கு ஒரு வேலை முடியும். என்னடா சொல்ற? பார்த்தா ஏதோ வந்து பட்டாடை கொடுத்து இப்படி ஒரு பெரிய பணக்காரனா இருக்கு, என்கிட்ட வந்து உதவி கேட்கிற காரணம் என் நாடு 56 தேசம் இருக்கு. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உங்க தயவு இப்ப எங்களுக்கு வேணும், உங்க உதவி எங்களுக்கு வேணும். உடனே ஜெகன் ஐடியா மருமகனை வாயை பத்தி நீர் ஐயா இவன் பேசுறான். ஜெகன் ஐயா உங்களால முடியாது எதுவுமே கிடையாது. அடிச்சா ஒரு ஒரே அடி. அவ்வளவு பெரிய ஆளுன்னு வெளியில பேசிக்கிறாங்க. எங்களுக்கு உங்களால ஒரு வேலை நடக்கும். என்ன சொல்றா? நீ யாருன்னா என்ன சொல்லு? இந்த பஞ்ச பாண்டவர்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதுல நடு 3வது ஆளு கையிலே மலையிலே 60 அடி உயர கம்பத்தை நாட்டி செப்பூசி அதன் மீது ஊன்றி தவம் இருக்கிறான். சிவபெருமானிடம் இருக்கின்ற பாசுபத கடையை பெறுவது அவனை கெடுக்கணும். அந்த பாசுபத கிணை அவனுக்கு வரக்கூடாது. சிவபெருமான் அழிக்கக்கூடாது. அவனுடைய தவத்தை கலைக்கணும். ஐயா உங்களால் தான் முடியும். அதுதான் நாங்கள் இவ்வளோ ஏதோ ரதம் கூட எடுத்துக்க மாட்டேன். நடந்தே போலாண்டா மருமகனு. என் பேச்ச அப்படி ஒரு இழை கூட மாற மாட்டான் என் மருமகன் அப்படின்னு விளக்கமா சொன்ன அந்த இடத்துல. அதானே விசாத்து பையன் ஜானு பையன் அவனுங்களே சாப்பாட்டு கூட கஷ்டப்பட்டு 12வது ஏதோ காட்டுல இருக்கிறான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவனை ஜெயிக்கிறதுக்கு என்ன எனக்கு என்ன ஒரு நிமிஷம் ஆகும் தோபாரு அப்படின்னு. அவன் எப்படி செல்லுகிறான் பெரியவர்களை? பன்றி உருவம் எடுத்து செல்லுகிறான். அங்கே முண்டகாசூரன் என்பவன் பன்றி உருவம் எடுத்து அந்த கம்பத்தை சாய்க்க வேண்டும் என்று அந்த கம்பத்தை சுத்தி பண்ணி என்ன பண்ண. இப்ப கூட கீழே இருந்த கோரைக்கிழங்கு ஏதாவது சாப்பிடணும்னா அந்த வாயாளி அப்படியே வந்து நோண்டி மண் வெட்டி போல அது போல சுத்தி நோண்டு. அந்த இடத்துல வந்து தன்னுடைய குழந்தை ஆபத்தாக இருக்கிற போது ஒரு தாய் பார்த்து கொண்டிருப்பாளா? பார்க்க மாட்டார். பெருமானே நமதுடைய குழந்தையவன் நம்மை நாடி தவம் செய்கிறார். அந்த இடத்திலே ஒரு அசுரன் அந்த கம்பத்தை சாத்தா அவன் என்ன கதி ஆமா? நாம போய் காப்பாற்றி ஆகும். அப்படி என்று இருவருமாக வேடுவன் வேடுவச்சியாக உருமாறி சிவபெருமானும் பார்வதியும் அங்கே அந்த மரத்தினுடைய கொஞ்சம் தூரம் இருக்க அப்படி வராங்க. அப்பொழுது இந்த பன்றியை கொண்டு வருவதற்காக சிவபெருமான் அம்பு எய்தார். அந்த பன்றியின் மீது குத்தது. இதற்கு முன்பே என்ன நடந்தது என்றால், ஒரு நேரத்திலே சிவனடியாராக துரோணாச்சியாருடைய மனைவி கிருபாச்சியாருடைய தங்கை கிருபி என்றவளை மணந்தது. குழந்தை பேரே கிடையாது. அந்த இடத்துல அவளுக்கு தொடையில மச்சம் இருக்குதுன்னு சிவபெருமான் பார்க்கணும். அப்பேற்பட்ட சிவபக்தி உடையவன். அதை பார்க்கணும் என்ற எண்ணத்தினால அந்த இடத்துல வந்தாரு. சிவனடியார வருவங்களுக்கு அவங்க சாப்பாடு போட்டுதான் சாப்பிடுவது. யாரு அந்த கிருபி. ஆனா
அந்த இடத்திலே சிவபெருமான் வர, சிவனடியாராக வர உணவு தருவதற்கு அங்கே இலையிலே பரிமாறினார். அப்பொழுது என்ன கூறினார், அம்மா இப்படியெல்லாம் சாப்பாடு போட்டா நான் சாப்பிட மாட்டேன், ஆடை இல்லாமல் உணவளித்தால் தான் அதை நான் புசிப்பேன் என்று சொல்ல, அதே போன்ற நீளமா இருக்குமா அந்த கிருமிக்கு அப்படியே மொத்தமா அவுத்து விட்டுன்னு, ஏன்னா அந்த தொடையில இருக்கிற மச்சத்தை பார்க்கணும்னு அவருக்கு என்ன விட, அந்த மச்சத்தை பார்த்த உடனே அந்த சிவபெருமானுடைய வெய்யதம் வெளியானது. அந்த இலையிலே பாய்ந்ததுனாலே அதை கொண்டு போய் கிருமியானவள் குதிரை கட்டி இருக்கிற அதுக்கு வைத்ததுனால அவன் தான் அசுவத்தாமன் என்ற ஒரு குழந்தையை அப்படி ஒரு லீலைலாம் செஞ்சவர் சிவபெருமான். அப்பொழுது இதை எடுத்து உரைக்கிறார்கள் பார்வதி தேவி. ஐயனே, நீங்க அடிக்கடி சொல்லுவீங்களே, எனக்கு ஒண்ணு ஞாபகம் இருக்க, உனக்கு என்ன சொல்லு பார்வதி, அர்ஜுனனுக்கு முதுகிலேயே மச்சம் இருக்கு, நீ பார்த்திருக்கியா? நான் பார்த்திருக்கேன் அப்படி நீங்க சொல்லுவீங்கல்ல. நான் பார்த்த, நீ பார்த்தியா? இல்லையே சுவாமி, நீங்க எங்க அழைச்சிட்டு போனீங்க? நான் பார்த்திருக்கேன். இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டார்கள் பார்வதி. நானும் வருகிறேன் ஐயனே, அந்த அர்ஜுனனுடைய முதுகிலே இருக்கின்ற மச்சத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசையா இருக்கு. அப்பதான் இந்த கதையை சொல்றாங்க. நீங்க மட்டும் கிருமியினுடைய தொடையில இருந்த மச்சத்தை பார்க்கிறது அப்படி ஒரு உருவத்திறங்க, அப்ப என்னங்க அழைச்சிட்டு போவாங்க அப்படி என்று பார்வதி கேட்க, சரி நாம எப்படி போறது, வேடுவன் வேடு வச்சியாக உருமாறி செல்லலாம் என்று அங்கே சென்றார்கள். அங்கே செல்லுவதற்கும் அருகிலே செல்லுவதற்கும் அந்த வண்டியை நோண்டி, அதை மண்ணை நோண்டி அந்த கம்பத்தை சாய்க்கணும்னு அந்த லீலை, அந்த நிகழ்வு நடக்கிற போது இவர்கள் இருவரும் சிவபெருமான் அம்பை எழுதினார். அந்த பன்றியானது அபயம் என்று ஒரு பொருள் கொடுத்தது. மேலே இருந்த அர்ஜுனன், என்னடா இது, நம்ம சிவபெருமானை நோக்கி தவம் செய்யறோம், கடைசியில அபயம் கேட்கிறாங்களே, அதுக்கு வந்து பாவம், ஒரு பாவம், ஒரு உயிரே போதுனா காப்பாற்றி தான் அவன் வேற வழி. அப்படி என்று அந்த அர்ஜுனன் அங்கே இருந்து அம்பு எழுதினார் இவர்கள் மீது. ஆனா அந்த அம்பு அந்த பன்றியின் மீது ஊந்தியது. உடனே கீழே இறங்கி இங்கே இந்த வேடுவன் வேடு வச்சும் பார்வதி பரமசிவனாக வந்திருப்பவர்கள், அடே யாரவனி, அந்த பன்றி எங்களுக்கு உரியது, நாங்க வேடுவ குலத்தை இனத்தை சேர்ந்தோம், பன்றி நாங்க சாப்பிடுவோம், அதனால அதை வேட்டையாடினா நான் தான் முதல் அம்பு, அது ஒரு இருக்குது, அதெல்லாம் கிடையாது, நான் விட்ட அம்புதான் அது பன்றி இருந்தது, எனக்கு தான் புரியுதுன்னு அர்ஜுனன் கேட்க. உடனே கோபம் கொண்ட சிவபெருமான் அர்ஜுனனுடைய காலை, 2 காலையும் விட்டு கரகர சுட்டினார். எதுக்கு? அவன் முதுகுல இருக்கிற மச்சத்தை பார்வதி பார்க்கறது. தெய்வங்களை எப்படிலாம் ஒரு லீலை பண்ணிருக்க. பார்வதி அப்படின்னாரு, ஏன்னா இவங்க 2 பேருக்கும் அந்த ரகசியம் இருக்கு. பார்த்தேன் ஐயனே, என்ன இவர் யாரு வேடு. உடனே அந்த குழந்தையானது 2 பேரும் லீலை பண்றாங்களே தவிர கீழே விழுந்தா குழந்தை இறந்துருவானே அப்படின்னு ஒரு தடாகத்தை உருவாக்கினாராம் பார்வதி. கீழே அப்படியே அர்ஜுனன் அங்கே விழுந்தார். ஏன்னா பாருங்க, இதுலயும் அது ஏன் அந்த நிகழ்வு செஞ்சாங்கன்னா, அந்த ஒரு உயிரை கொன்றான் அர்ஜுனன், பன்றி. அவன் ஆபத்தை தான் தடுத்தான், இருந்தாலும் அவன் தவம் செய்கிற போது அந்த பாவம் நீக்க வேண்டும் என்று அந்த குலத்தை உருவாக்கினார்கள். தலை முழுட்டான்ல. இப்ப கூட ஒரு சம்பவம் நடந்து நம்ம என்ன பண்றோம், எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுல வந்து தலை குளிட்டு அந்த துணியெல்லாம் சுத்தம் பண்றோம்ல, அந்த இடத்துல நமக்கு உறுத்துது பாருங்க, அறிவுறுத்துகிறது. உடனே இவங்க 2 பேரும்
அதுக்கப்புறம் தான் இந்த நிகழ்வு நடக்குது. எவ்வளோ திமிருந்தா நான் தான் அம்பு விட்டா எனக்கு சேர வேண்டிய பண்ணின்னு இவர் சொல்றாரு. சகோதரமா வேடுவன் அர்ஜுனன் நான் தான் முதல்ல விட்டேன், எனக்கு தான் சேரணும், நான் தான் அதை பண்ணேன். அப்படியே கையை முடிச்சு 2 பேரும் யுத்தம் நடக்குதான், கட்டி புரண்டுறாங்க. அந்த சிவபெருமானுடைய உடல் அர்ஜுனன் மீது பட்டதினாலே அப்பேர் விட்ட எப்படி ஒரு தெய்வம் கூடவே சந்த போறாங்க. கையெழுத்து கும்புறதுக்கு கண்ணை முட்டிக்கிறாங்க. அவங்க என்ன வர போகிறாங்க, ஏதோ நம்ம தெரிஞ்சதை பிணைத்துக்கு வரோம். அது போல அந்த இடத்துல அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க, சிவபெருமானும் அர்ஜுனனும் சண்டை போடுற மாதிரி கட்டி பிறண்டாங்களாம். வில்ல போட்டுட்டாங்க, கட்டி பிறந்து மல்லி யுத்தம் நடக்குது. அது பிறகுதான் காட்சி தராரு சிவபெருமானும் பார்வதி. ஐயனே, உன் கூடவா நான் சண்டை போட்டேன், உன்னை வணங்கிதானே நான் இவ்வளோ ஒரு கொடுமையான தவத்தை செஞ்சுட்டு இருக்கேன். அப்படி என்று அர்ஜுன பெருமான் சிவபெருமானை வணங்கி பார்வதியும் சிவபெருமானை இருவரையும் வணங்கினார்கள். அர்ஜுன பெருமான் வணங்கிய போது, அர்ஜுனா, நீ என்று நன்றாக எங்களுக்கு தெரியும், இருந்தாலும் உன்னை சோதிப்பதற்காக உன் பக்தி எப்படி இருக்கிறது என்று சோதிப்பதற்காக இந்த லீலெல்லாம் நான் விளையாடினேன். உனக்கு என்ன வேணும் அப்படி என்று சிவபெருமான் கேட்டு, ஐயனே, எங்களை கௌரவர்கள் எங்களுடன் பிறந்தவங்க தான், பங்காளி, இப்படியெல்லாம் அந்த நடந்த கதையெல்லாம் சொல்ற கொடுமைப்படுத்தி இப்பதான் நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருந்தோம். இந்திரபிரசத்துல அவன் வந்து வீடு கட்டி எங்களை பூமனை விழா கூப்பிட்டு எல்லாத்தையும் தோத்துட்டு நிராயுத பாணியாக ஒரு ஆயுதம் கூட எங்களிடம் இல்லை. நாங்க இந்த 13 வருடமும் கழித்து சென்றால் அப்படி ஒரு யுத்தம் நடந்தால் அங்கே நாங்க எந்த ஆயுதத்தால நாங்க வந்து போர் புரியுது. ஆகையினாலே உங்களிடம் இருக்கின்ற அந்த பாசுபத கணை என்பது
மகளை எய்தான். மகள் மேலும் விண்ணுலகத்திலுள்ள தேவர்களுக்கு விண்ணுலகத்திலுள்ள தேவர்களுக்கு அரசனாகிய விண்ணுலகத்திற்கு தேவனாகிய அரசனாகிய இந்திரனது குமாரனான அர்ஜுனன் மேலும் இந்திரனது குமாரனுமான அர்ஜுனன் மேலும் வேறு அம்பு எய்தான். வேறு அம்பு எய்தான். இச்சிவபெருமான் சிவபெருமான். அரகர நம பார்வதி வதகே. அரகர நம பார்வதி வதகே. அரகர மகாதேவா. அப்படி அந்த அர்ஜுன பெருமான் பாசுபத கணையை வெற்றி கொள்கிற போது தேவலோகம் செல்கிறார்கள். தன் தகப்பனான இவ்வளோ தூரம் வந்தமே அப்பாவை போய் பார்த்துட்டு போவோமே அப்படின்னு போகிற போது அந்த தேவலோகத்தை கைப்பற்ற வேண்டும் என்று நிவாத காலகேயர் என்ற ஒரு அரக்கன் அவனுக்கு 30,000 பேர் கொண்டவன். அவன் தம்பி நிவாத கால கௌசிகன், அவனும் அரக்கன், 2 பேரும் அனந்தன். அவன் கூட உடன் பிறந்தவர்கள் அவன் ஒரு 30,000 பேர், 60,000 பேர். இந்த 60,000 பேர் வைரபுரத்துல வந்து நின்னா எப்படி இருக்கும்? நம்மனா என்ன பண்ணுவோம்? ஒரு ஆளு அர்ஜுனன், ஒரே ஒரு ஆளு அந்த 60,000 பேரை தேவலோகத்தை தேவேந்திரனை வென்று அந்த தேவலோகத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ணத்திலே 60,000 பேர் போராடுகிறார். இதை பார்த்த அர்ஜுனன் என்ன செய்தார்? அடே, யாரடா நீங்கள் எல்லாம் இந்த புறம் இந்த பக்கம் பகுதியாக வருகிறீர்கள் என்று கேட்டபோது, அடே நீ யாரா பொடி பையன்? நாங்க 60,000 பேர் வரும், நீ ஒரு ஆளு எங்களை வந்து எதிர்த்து பேசுற, நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா நீ அப்படின்னு. ஏய், முதல்ல நீங்க வர்ற காரணத்தை சொல்லுங்க. நீ யார கேட்கிற? அந்த தேவேந்திரன்னு வந்து சொல்லுங்க. திருப்பி தீர்ந்து கிடக்குறாங்க 4 தீபம். அது போல தேவேந்திரனுடைய அந்த தேவலோகத்தை கைப்பற்றத்திற்கு நாங்க 2 பேரும் அண்ணன் தம்பியும் அதுக்காக போறோம். நீ என்ன கேட்கிற? நீ யாருதான்? ஜான் பையன், பொடி பையன் நீ கேட்கிற? யார பார்த்துடா பொடி பையன்? அந்த பாசுபத கணையை சிவபெருமான் கொடுத்தாரு. அந்த பாசுபத கணையால் அந்த 60,000 பேரு, இவனுக்கு 2 பேரு, அத்தனை அசுரர்களை அழித்தார் அர்ஜுனன். பின்பு என்ன நடந்தது? தேவலோகம் அந்த தேவேந்திரனை பார்ப்பதற்கு, தன்னுடைய தந்தையை பார்ப்பதற்கு அங்கே செல்கிறார்கள். வாயற்படியிலே சென்ற உடனே என்ன அர்ஜுனன் தான் எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் கூட தன் தகப்பனா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் அந்த அரண்மனையிலே அந்த உள்ள சேர்கிற போது ஒரு முறை. உடனே ஒரு வீட்டுக்கு போறோம்னா யாருங்க வீட்டுல கேட்டுதான் உள்ள போறோம். நம்ம இதே பூரா இருந்தா கூட பக்கத்து வீடு என்னவா பண்ற, வீட்டுல இருந்தே எங்க இருக்கு, ஒரு குறைய கொடுத்து போகணும்ன்றது ஒரு ஐடியா. அப்படி அந்த இடத்திலே அர்ஜுனன் வந்திருக்கிறேன் என்று உங்களுடைய மன்னனிடம் தேவேந்திரனிடம் சொல்லுங்கள் என்று தேவேந்திரன் அர்ஜுனன் சொல்ல காவலாளிகள் அங்கே சென்றார்கள். தேவேந்திரனிடம் சொல்லி, என்ன
அதை கொடுக்க வேண்டும் என்று அந்த தேவலோகத்தை ஆளக்கூடிய தேவேந்திரன் தன்னுடைய அரியணைனா இப்ப எங்களுக்கு ஒரு மேடை அமைச்சு இந்த மேடை போட்டிருக்காங்க இல்லையா, இந்த இடம் நாங்க உட்கார வரைக்கும் நம்மளுதான். அது போல வைரபுரம் ஃபுல்லா நான் எத்தனை நாளைக்கு இருக்குன்னு ஊர் எழுது. அப்படி அந்த இடத்திலே நான் காமெடியா சொல்றேன், ஊர் இருந்தாங்க தப்ப நினைச்சு. அப்படி அந்த இடத்திலே அர்ஜுனன் அழைத்து அந்த தெய்வேந்திரன் ஆனவன் 3.25 நாளைக்கு சிம்மாசனத்திலே உட்கார வச்சு அழகு பார்த்தார். அப்பொழுதுதான் அர்ஜுனன் தெரிவிக்கிறார், அப்பா இந்த அரியணையை என்னை அமர்த்திருக்கிறீர்களே, இந்த அரியணையே இல்லாத போயிடும். அதுதான் நான் இந்த வழி வந்த போல இந்த நடந்த சம்பவம் சொல்றேன். தவமிய முனிவரை நாங்கள் தவறு செய்தோம், எங்களிடம் எந்த ஆயுதமும் இல்லை, ஆகையினாலே சிவபெருமானை தவறு செய்யும் என்று என்னை தேர்ந்தெடுத்து அனுப்பினார்கள். கையிலேயே தவம் செய்து 60 அடி கம்பத்தை நாட்டி அதிலே பசிய ஊசியை நாட்டி அதன் மீது நின்று அங்க நடந்த நிகழ்வுகள்லாம் தேவேந்திரன் கிட்ட சொல்றார். அப்படி அவர்களெல்லாம் பாசுபதங்களை விட்டுவிட்டு வருகிற போது இந்த தெய்வலோகத்தை கைப்பற்ற வேண்டும் என்று காலநேயர் கௌசிகர் என்ற 2 அரக்கர்கள் தேவலோகத்தை கைப்பற்ற வேண்டும் என்று 60,000 பேர் அரக்கர்கள் வந்தார்கள். அவனுக்கு 2 பேரும் சேர்க்கிற போது 62 60,000 பேர். அவர்களை அத்துணை பேரும் சம்மானம் செய்து விட்டுதான் இவ்வளோ தூரம் வந்தமே, அப்பாவை போய் தரிசனம் பண்ணிட்டு போலாம் அப்படி என்று அந்த இடத்திலே வந்தேன் என்று சொல்ல எவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு. இது என்னப்ப சாதாரணமா சொல்றேன். ஏய் யாராவ நாட்டிய பெண்களை அழை, என்னுடைய மகன் சந்தோஷமாக அந்த அரியணையை அமைய வைத்து அவரை குளிர செய்ய வேண்டும் அப்படி என்று ரம்பை, ஊர்வசி, கிலோர்தமை, மேனகை 4 இங்கே நாட்டியம் ஆடினார்கள். மனது குளிர்வை அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காருல்ல, அதே மாதிரி நம்ம விருந்தாடி வந்தா என்ன பண்ணுவோம், அதுக்கு முன்னாடிலாம் உட்காந்து என்னம்மா உன் பையன் எப்படி இருக்கான், சொன்ன எப்படி இருக்கா, ஊர்ல எப்படி இருக்காங்க, எங்க அண்ணன் எப்படி இருக்காரு, எங்க பங்காளி வீட்டு எப்படி இருக்கிறாங்க, இதெல்லாம் விசாரி. இப்ப எல்லா வீட்லயும் என்ன நடக்குதுன்னா, இந்த டிவின்னு ஒண்ணு எப்போ வந்ததோ அது போட்டு விட்டுறது. டிவி பார்த்துட்டு நம்ம டிவி இதான் நடக்குது. அப்படி அங்கே என்ன நடக்கிறது, அர்ஜுனன் இவ்வளோ அத்துணையும் வென்று வந்திருக்கிறானே, இவ்வளவு கஷ்டமா இருக்கும் அந்த மனசு. மகிழ வைக்க வேண்டும் என்று நாட்டியம் நடக்கிறது. அங்கே கிலோர்தமை, ஊர்வசி, ரம்பை, மேனகா என்று 4 பெண்கள் அந்த தேவேந்திரன் சபையிலே நாட்டியம் ஆடுவது. ஒரு சொல்லுவாங்க அவங்க, அதுக்கு என்ன அர்த்தம்னா, தேவருக்கெல்லாம் அடியான் தேவடியான். இன்னொரு பொருளும் இருக்கு, தாமரை பூவில் அமர்ந்து கொண்டு இருக்கின்ற சரஸ்வதியே என்றார். அதனால அவங்க எத்தனை வாட்டி வேணாலும் கேட்டுக்கலாம், இன்னும் கொஞ்சம் வலிமை அதிகமாகும். தவறு பண்ணினாதான் அது போகும். இல்லாதே கேட்கிறாங்கன்னா நம்மளை இப்படி பல தடவை சொல்றாங்கன்னா, தேவருக்கெல்லாம் அடியாள் என்பது ஒரு பொருள், தாமரை பூவில் உள்ள சரஸ்வதியே என்று ஒரு. அப்படியே அந்த தேவருக்கெல்லாம் அடியார்களை இருப்பதுதான் அந்த நாட்டிய பெண்கள். ஆனா அதுக்காக அவங்களுக்கு தொடக்கூட முடியாது. அதே தேவேந்திரனும் யாருமே எல்லா அரண்மனையிலையும் அந்த அடியார்கள் இருப்பாங்க. ஆனா நல்ல கெட்ட எண்ணத்தோடு கூட அவளை பார்க்க முடியாது, தூசி கூட தொட முடியாது. அப்படி தேவர்களாலே உருவானாங்க. அந்த கதைக்கு போனா இந்த கதை புரியும். அப்படி நாட்டியம் ஆடுகிற போது ஊர்வசியானவள் என்ன செய்தா, இவ்வளோ நாள்ல இந்த இந்திரலோகத்துக்கு வந்தாங்க, இப்பேற்பட்ட அழகுள்ள ஒரு மனிதனை நம்ம வயசு இவ்வளவு நாளா நாங்க பார்த்ததே இல்லை. இவ்வளவு ஒரு
அழகு பொருந்தி இருக்கிறாரு. இவரை ஒரு தடவையாக அடையாமல் விடக்கூடாது. ஒண்ணுக்கு வந்து கதையும் வரல, நான் கதையும் வரல, குரலும் எடுக்கல. நான் வைரபத்திலே கூத்தும் அந்த மாதிரி தான். யாருக்கு கதை எடுக்கலக்கா. அந்த கதை தான் பேசிக்கிறேன். ஆமா, கதை எடுக்கவே இல்லை. இல்லம்மா, அந்த கதை தான் பேசிக்கிறேன். அர்ஜுனை வந்து இப்போ தவசுக்கு போற கதை தான் பேசிக்கிறேன். அப்படியே முடிச்சிட்டாரு. பாசுபத கணை முடிச்சுட்டு இதை போறாரு. கதை தான் பேசிக்கிறேன். கதை எடுக்கவே இல்லைக்கா. எவ்வளோ சட்டமாக வந்து இங்கே ஒரு சபையில் பேசிட்டு போகிறாருன்னு பண்றது கெத்து காட்டுறது அதுதான் உண்மை. யாராவது என்ன தப்பா நான் சொல்ல பரவாயில்ல. குரல் வசத்துறாங்கனாலே அது ஒரு கெத்துக்காக சில பேர் இருக்கிறாங்க. ராதாரமண கோவிந்தா கோவிந்தா ஆஞ்சநேய பிரத கோவிந்தா கோவிந்தா. நெருப்பு திருவிழா அன்னைக்கு நான் பேசுவோம்ல, என்னை யாரை அசிங்கப்படுத்தினா இப்போ எப்படி இருக்கிறான்றதை அப்படியே விளக்கமாக நான் சொல்கிறேன். ரெண்டாவது நிறைவேறவே முடியாது, அதை நான் சொல்லக்கூடாது இந்த இடத்துல. ராதாரமண கோவிந்தா கோவிந்தா ஆஞ்சநேய பிரத கோவிந்தா கோவிந்தா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் 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 சரணம். அப்படி அந்த தேவலோகத்திலே அதுக்கே பொருள் அது கனெக்ஷன் போட்டுருங்க. அண்ணா உங்கள் தம்பிங்க எங்கள் அதுக்கு ஜென்ரேட் இன்னும் கொஞ்சம் தான் இருக்காரு, முடிச்சிடுறேன். ஜென்ரேட்டு கனெக்ஷன் போட்டுருங்க. யாரா இந்த போடலாம் ஃபாதர் இருக்கிறாரு, அப்புறம் இன்னும் இது பண்ணுறாங்க.
இது பண்ணி வையாங்க வேணுமா ஒன்று வச்சு இல்லை சாப்பிட்டு இல்லைம்மா தன்மை கொடுப்பேன் கொஞ்சமா இருக்கு முட்டை நான் கூட ஒரு காசு வாக்க வர்றது நான் நினச்சிங்க போட்டிங்களா அப்படி அந்த ஊர்வசி அவனை விழுந்த அர்ஜுனனை பார்க்கிற போது இவரை ஒரு நாளாவது அடைந்தே தீர வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. தேவருக்கெல்லாம் மதியாது அந்த எண்ணம் வரலாமா? வரக்கூடாதுல்ல. உடனே சபை கலைந்தது. ஊர்வசி மட்டும் அந்த இடத்துல இருந்து போகுது. இதே மாதிரி கூப்பிடுறான், அர்ஜுனா என்னுடைய இச்சைக்கு நீ இணங்க வேண்டும், ஒரு முறையாவது உன்னை அடைந்தே தீர வேண்டும். உன்னை போல வந்து ஒரு அழகு யாருமே இல்லை, நான் இதுவரை என் வயசுல பார்க்கல அப்படின்னு. என்னுடைய தகப்பனார் தேவேந்திரன், அவருடைய சபையிலே நாட்டியம் ஆடுகின்ற பெண். நான் தான் போட்டேன். அப்பயே அவருடைய மனம் குளிர இந்த சபைக்கு வருபவர்களை மகிழ் வைப்பதுதான் உங்களுடைய வேலை. அப்ப நீங்க என்ன முறையாவது? எனக்கு சித்தி முறையாவதா இல்லையா? சின்னம்மா முறையாவது? என்ன வந்து என்னுடைய எச்சைக்கு இணங்க வேண்டும் சொல்றியே, இது நியாயமா அப்படின்னு இவர் கேட்கிறார். ஏதோ சில ஆண்கள் அப்படி ஒரு பெருந்தன்மையா இருப்பாங்க. அப்படி அந்த அர்ஜுனன் சொல்லுகிற போது பல தடவை இவன் கெஞ்சுறான். அதெல்லாம் முடியாது, என் கூட இருந்து ஆக வேண்டும் என்று உரைக்கிற போது முடியாது, எனக்கென்று 3 மனைவிகள் இருக்கிறார்கள், எங்களுடைய சூழ்நிலையை நாங்கள் இப்படி வனவாசம் வந்திருக்கோம், இந்த நேரத்தில் எனக்கு இன்பம் தேவையா? எப்படி அதெல்லாம் ஒரு முறை இருந்தாலும் எனக்கு சிற்றன்மையாக ஆகிறது என்று அங்கே தெரிவிக்கிற போது, நீ வந்து என் கூட அன்பா இருக்க மாட்டல்ல, நீ பேடியாக போ கடவுது, உன் அழகு தானே என்னை மயக்கிச்சு. ஆகையினாலே ஒரு பகுதி ஆணாகும் ஒரு பகுதி பெண்ணாகும், பேடியாக போ கடவுது சொல்றோம். அப்பொழுது அந்த நேரத்திலே தேவேந்திரன் உள்ளே வருகிறார். நாட்டிய ஆடுகிறாங்களே, ஏதோ மனம் குளிர இருக்கட்டும் என்று அந்த அரியணையிலே தான் அமரக்கூடிய தேவலோகத்திலே தேவேந்திரன் அந்த தன்னுடைய மகனை அமர வைத்து அழகு பார்த்துவிட்டு அவர் உள்ளே சென்றால் மறுபடியும் என்ன முடிந்து விட்டதா என்று வந்து பார்க்கிற போது அந்த சாபத்தை கொடுக்கிற போது தேவேந்திரன், ஊர்வசி என்னம்மா இப்படி ஒரு என் பிள்ளைய வந்து இப்படி ஒரு வரம் கொடுக்குற அப்படின்னு கேட்கிற போது இந்த விளக்கத்தை உரைக்கிறார் அர்ஜுனன். ஆனா அவ்வளோ ஒரு உத்தமைகள் பேர் தான் தேவடியார், தேவருக்கெல்லாம் அடியாரு, வேற யாரும் அவங்களை நெருங்க முடியாது, மக்களை மகிழ்விப்பதுதான் அவங்க வேலை. அப்படி நீங்க எப்படி இந்த ஒரு வரம் கொடுத்தாலே வரம் மாற்றி கொடு என்று சொல்லுகிற போது அந்த பேடி உருவம் உனக்கு எப்பொழுது நீ நினைக்கிறாயோ அந்த உருவத்தை நீ எடுத்துக்கொள்ளலாம் என்று மாற்றி கொடுக்கிறேன் என்று ஊர்வசி வரத்தை மாற்றினார். அதுதான் விளாட பருவத்துல அந்த பிருகந்தலை என்ற பெயரோடு விளாட மன்னனுக்குடைய மகளுக்கு நடனம் கற்றுக் கொடுப்பது. அங்கே பணியில் அமர்ந்த அந்த விளாட
சொல்றோம். அப்படி இங்கே இந்த நிகழ்வு முடிந்து இங்க வருகிறார்கள் பெரியோர்கள். எங்க தன்னுடைய அவரை சமாதானப்படுத்தி தேவேந்திரன் ஆனவர், அர்ஜுனா மனம் கலங்காது, நல்லதை ஒன்று நடந்தா கெட்டதை ஒன்று நடக்கும் சொல்லுவாங்க. இப்ப கூட நமக்கு ஒரே ஒரு செகண்ட் தான் நான் மனம் தருவது. என் கதையை சொல்றேன். அடுத்த செகண்ட் அடுத்த வேலை கரெக்டா என் மைண்ட்ல வந்துடும். ஏன்னு கேட்டா நமக்கு அடுத்தது இன்னொரு படி மேல உயர போகுது. மேல உயரமா இன்னொரு வேலை வரப்போகுதுன்னு அர்த்தம். இதுதான் என்னுடைய வாழ்க்கையில நடந்தது. உண்மையா சொல்றேன். அதுக்காக மனம் தள்ளது. இல்லைன்னா இப்படிலாம் வர முடியாது. வெளியில வீட்டுக்கு போகும். அப்படி அந்த இடத்திலே மனம் தளராமல் அர்ஜுன பெருமான் அங்கே, அப்பா என்னுடைய அழகிலே மயங்கி சுபத்திரையே துரியோதனனுக்கு நிச்சயம் பண்ணவளே கந்தர்வத்தில்னா அவரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு அவரை கல்யாணம் பண்ணிக்குவேன். இதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்? படைச்சவனுடைய இது. என் அழகுக்கு நான் என்ன பண்ணிக்க முடியும்? நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அப்பா அவள் சாபம் கொடுத்ததினாலே நாங்கள் 13வது 12 ஆண்டு காட்டிலே கழித்துவிட்டு 13 ஆண்டு ஒரு நாட்டிலே யார் என்று தெரியாமல் அந்த ஒரு வருடத்தை கழிக்க வேண்டும் என்று செப்பு வீட்டிலே எழுதி எங்களுக்கு கொடுத்து அனுப்பிவிடலாம் துரியோதனன். ஆகையினாலே அந்த நேரத்துக்கு பாரு, ஆபத்தா இருந்தாலும் கடைசியில் நல்ல வகையில தான் அது எனக்கு உதவுது. நான் மனம் தளரலப்பா, நீங்க கவலைப்படாதீங்க. அப்படியே தன்னுடைய தகப்பனார் இடம் ஆறுதல் சொல்லிவிட்டு விடை பெற்று தன்னுடைய அண்ணன் தர்மர், வீமன், நகுல சகாதேவன், திரௌபதியானவள் இருக்கின்ற இடத்தை அந்த அர்ஜுன பெருமான் கொண்டு ராதாரமண கோவிந்தா கோவிந்தா, ஆஞ்சநேய வரத கோவிந்தா கோவிந்தா, அரகர நம பார்வதி பதகே, அரகர மகாதேவா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.